அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 20, அதாவது மார்கழி மாதம் 5ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. பஞ்சமி திதி 9:49 வரை, அதற்கு மேல் சஷ்டி திதி, மக நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்குரியது. இன்று ராகு காலம் 10:30 12 வரை, யமகண்டம் சாயங்காலம் 3 to 4:30, நல்ல நேரம் காலையில் 9:15 10:15 வரை, சாயங்காலம் 4:45 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் வெண்மை, அதாவது வெள்ளை கலர் சற்று போட்டுக்கலாம். தவிர்க்க வேண்டியது மஞ்சள் அல்லது கோல்டு பிஸ்கட் கலரு. சாப்பிடக்கூடியது பைனாப்பிள் அல்லது சுகர் கேன் ஜூஸ். இப்போ நம்ம அந்த ஜோதிட படத்தில் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாவத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். பரணி நட்சத்திரம் 3ஆம் பாத முற்பதியில் பிறந்தவர்கள் கால்நடை, பால்வளம், உணவுப் பொருட்கள், வாசனை திரவியம், சினிமா, நாடகம், அழகு சாதனம், அலங்கார வகைகளில் இந்த மாதிரிப்பட்ட துறைகளில் ஈடுபட்டால் நலம் பெறுவார்கள், நல்ல லாபம் சம்பாதிப்பார்கள். 3ஆம் பாதம் பிற்பகுதியில் பிறந்தவர்கள் இராணுவம், காவல்துறை, தளவாடச்சாலை, அதாவது அந்த மிலிட்ரி இதிலே ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது, உருக்காலை, ஸ்டீல் பிளான்ட்டு, உலோகப்பணி, மருத்துவம், நில அளவை, இந்த சர்வேயை பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட துறை போன்றவற்றால் நலம் பெறுவார்கள். இவர்களில் பலர் தமது மூத்த வயதில்தான் தர்மம் புரிபவராகவும் நற்காரியங்கள் செய்வதில் ஈடுபாடு கொண்டவராகவும் காலம் கடத்துவார். அதாவது கடைசி காலத்தில் அவங்க தான தர்மம் பண்ணுறதில், நல்ல நல்ல காரியங்கள் பண்ணுறதில் அவங்க காலத்தை கழிப்பார்கள். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகமாக இருப்பின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரங்க இன்றைக்கி சுற்றத்தினிடம் கெட்ட பெயர் ஏற்படுகிறது. வேண்டாத செலவுகள் சேர்கின்றன. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளோட கொஞ்சம் சின்ன பிரச்சனை உண்டாகிறது. அன்னையின் உடல்நிலை கால்வலி சற்று அதிகமாக காணப்படுகிறது. அதாவது ஸ்கின் சம்பந்தப்பட்ட இந்த சொறி சிரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சொறி சிரங்கு, கட்டி போன்ற வியாதிகள் தொல்லை தரக்கூடும். எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. உடலில் ஹீட்டு ஜாஸ்தியாகிட்டு போகுது. இளநீர், மோர் ஆகியவற்றை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். தகப்பனாரின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படுகிறது. பணத்தட்டுப்பாடு அதிகம் இருக்கிறது. எச்சரிக்கையுடன் இருந்து வர தொழில் முன்னேற்றம், மன அமைதி கிடைக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. அதாவது கஷ்டம் நினைக்கும் போது மன கஷ்டம் உண்டாகிறது. உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கவில்லை என்பதால் மனைவியுடன் அடிக்கடி வாக்குவாதம் உண்டாகிறது. மனைவி அல்லது சகோதரி அல்லது தாயாரால் பண விரயம் உண்டாகின்றது. வெளியூர் பிரயாணங்களை விலக்கி வைப்பது நல்லது. தெய்வ பக்தியில் மனதை செலுத்துங்கள். அடுத்து கடகராசி. தூர தேச பிரயாண வாய்ப்பு வந்தால் அதை உபயோகித்து கொள்ளுங்கள். தொழிலில் முன்னேற்றம், மன அமைதியும் முன்னேற்றமும் கிடைக்கின்றது. நண்பர்கள், விரோதிகள் இரு தரப்பினராலுமே நன்மையே கிடைக்கின்றது. எதிர்பாராத வகையில் நிலப்புலன்கள் சேர்கின்றன. அடுத்து சிம்மராசி. அரசாங்கம் அல்லது அரசியல்வாதிகளினால் பிரச்சனை ஏற்படுகிறது. வீண் அலைச்சல் அதிகமாகிறது. மனக்கவலையும் பணத்தட்டுப்பாடும் முக்கிய நிகழ்வாகிறது. வெளியில் எவ்வளோதான் பிரச்சனை இருந்தால் கூட வீட்டுக்கு வந்துட்டாலே அமைதியும் மகிழ்ச்சியுமே உண்டாகிறது. அடுத்து கன்னிராசி. செலவினங்கள் தான் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போகிறது. ஆனால்
பணம் வருவது நன்றாகவே இருக்கின்றது. செலவு எவ்வளோ போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பணம் ரொட்டேஷன் ஆகி விடுகிறது. அதனால் நகைகள், நிலம் ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது. மனைவி மக்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றார்கள். வெளியூர் பிரயாணங்களும் அதன் மூலம் சில நன்மைகளும் உண்டாகின்றன. அடுத்து துளாராசி. நீண்ட நாட்களுக்கு பிறகு மனம் அமைதியாக இருக்கின்றது. கவலைகள் கொஞ்சம் குறைகின்றன. பணவரவு ஜாஸ்தியாக அதிகரிக்கிறது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளினால் பாராட்டும் உதவியும் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. அதிக அலைச்சலுக்கு பிறகு எந்த காரியமும் நடக்கிறது. மனைவியிடம் பொறுமையாக பேசுங்கள். இல்லாவிடில் மனத்தாங்கல், வாக்குவாதம் ஏற்படும். வழக்கப்படி எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு அதனால் கடன் தொல்லை அதிகரிக்கிறது. அடுத்து தனுசு ராசி. குடும்பத்தினருக்கு மாறி மாறி நோய் தொல்லை ஏற்படுகின்றது. கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள், இல்லையேல் நல்லவர்கள் கூட பகைத்து கொள்ள வேண்டி வருகிறது. சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் போய்விடுகிறது. கணவன் மனைவி உறவு பரவாயில்லை. அடுத்து மகர ராசி. நண்பர்கள் கூட விரோதிகளாக மாறுகின்றனர். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் உதவியாக இருந்தாலும் உடன் வேலை வைப்பவர்களால் பிரச்சனை. கொலீக்ஸால் தான் பிரச்சனை. சுப்பீரியர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. தகப்பனாரிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவருடன் பேச்சுவார்த்தை இல்லை. அடுத்து கும்பராசி. வாழ்க்கையில் முக்கியமான கட்டத்தில் வெற்றி கிடைக்கின்றது. பொருள் பணவரவு நன்றாக இருக்கிறது. செலவுகள் கட்டுக்கு அடங்கியே இருக்கிறது. மன நிம்மதி கிடைக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல ஆதாயம் வருகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கின்றது. அடுத்து மீனராசி. உடன் பிறந்தோரால் அதிக செலவுகள் ஏற்படுகின்றன. எக்காரியமானாலும் தாமதத்திற்கு பிறகே நடைபெறுகிறது. மேலதிகாரிகள் உதவிகரமாக இருக்க மாட்டார்கள். புது நண்பர்கள் கிடைக்கின்றார்கள். மனைவி மக்களால் ஓரளவு மகிழ்ச்சி. பணவரவு ஓரளவு இருந்தால் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகிறது. செலவுகளை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.